விஜய் மக்கள் கடந்த 60 ஆண்டுகளாக விச் இஸ் தி பெஸ்ட் அமங் த வஸ்ட் இருக்கும் மோசமானவற்றுள் சிறந்த கட்சியை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் அதிமுக 2 முறை ஆட்சி பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனா இப்போ அவங்க அதிலிருந்து நழுவி எ நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் ஏ அன்னோன் ஏஞ்சல்னு நடிகர் விஜய் நாளைக்கு பதவி பிரமாணம் பண்ண உடனே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்துக்கிறார். இதுக்கு என்ன விளக்கம் தராம பாரு. இதெல்லாமே இதுல இருந்து எடுத்தது. நம்ம ஆமாமா சாட்ஜிபிடி இருந்து எடுத்தது. இது என்னுடைய கருத்து நினைச்சுக்க போறாங்க. இது பழமொழி. எ நோன் டெவில் இஸ் ஏ அன்னோன் ஏஞ்சல் என்ற ஆங்கில பழமொழியின் பொருள் தெரியாத தேவதையை விட தேவ தூதன் தெரிந்த பிசாசே பரவாயில்லை. விளக்கம் மீனிங் இன் தமிழ். நமக்கு தெரிந்த ஒரு நபர் கெட்டவராக இருந்தாலும் டெவில் பேயாக இருந்தாலும் அவருடைய குணம் மற்றும் தவறுகள் முன்கூட்டியே தெரியும் என்பதால் அவருடன் பழகுவது பாதுகாப்பானது. ஆனால் யாருடைய குணம் எப்படி என்று தெரியாத புதிய நபர் அன்னோன் ஏஞ்சல் பார்க்க நல்லவராக தெரிந்தாலும் எதிர்காலத்தில் அவர் பேராபத்தை ஏற்படுத்தலாம். அதனால் பரிச்சயமான தீமையை இப்போ டிஎம்கே ஸ்டாலின் பரிச்சயமான தீமை, ஏடிஎம்கே ஜெயலலிதா கருணாநிதி, ஏடிஎம்கே ஜெயலலிதா எடப்பாடி பரிச்சயமான தீமை, பரிச்சயமான தீமையை புதிய நன்மையை காட்டிலும் சிறந்தது என இந்த பழமொழி கூறுகிறது. மீண்டும் ஒரு வாட்டி படிக்கிறேன். அன்னோன் ஏஞ்சல் பார்க்க நல்லவராக தெரிந்தாலும் இப்போ விஜய் பார்க்கறதுக்கு நல்லவராக தெரிகிறார். நானே சொன்னேன் மேக்கப் போட மாட்டேன்றாரு, வெள்ளதாடியோட வராரு, ஸ்டாலின் மாதிரி மேக்கப் போட வரதில்லை அப்படின்னு. நல்லவரா நடிக்கிறாரா இல்ல அதை தாங்க இவன் சொல்றான். எ நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். இப்போ அதுக்கு தானே இந்த விளக்கமே. நீ கேட்ட கேள்விதான் விளக்கமே. ஆமா, இப்போ அவர் ஏஞ்சல் தான் மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. பெரும்பான்மையான கட்சி, பெரும்பான்மையை கொடுக்கல, தனி பெரும்பான்மை கட்சியா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர் எம்ஜிஆர் 1977 அப்புறமா